இது ஒரு பெரியது, நடுத்தர மற்றும் சிறிய உணவு சவால். யார் எந்த அளவினை பெறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். குவென்டினுடன் தொடங்குவோம். அவரிடம் கொக்கின் சிறிய டின்கூன் உள்ளது. பிரிட்னியிடம் சராசரி பாட்டிலே உள்ளது, ஆனால் டேனியோடது மிகப்பெரியது. இது போன்று எதுவும் நிச்சயமாக நாம் பார்க்கவில்லை. என்னிடம் இருந்து தேடுங்களா? இதை கிளப்புவேன். ஓ, வேலை செய்யவில்லை. ஏன்? விசித்திரமாக இருக்கிறது. ஏன் இது உடைந்துள்ளது? விசித்திரம். இது சாக்லேட் மணமாக உள்ளது. அதை சுவையுங்கள். ஓ, எப்படி சுவையாக உள்ளது. எனக்கு பிடிக்கும் நண்பர்களே. குளிர்ந்தது. உள்ளே என்ன இருக்கிறது பார்ப்போம். ஓ, அங்கே ஜெல்லி இருக்கிறது. என் வாயில் ஊற்றுகிறேன். ஜெல்லி ஸ்கிட்டில்ஸுடன். அருமை. இது மிகவும் சுவையாக உள்ளது. பிரிட்னி, நீ என்ன விரும்புகிறாய்? என்ன, உங்களுக்கு இது பிடித்ததா? ஓஹோ, உங்கள் பற்கள் ஒளிர்கிறது மற்றும் அவை வண்ணமயமாக உள்ளது. இது வினோதமாக தெரிகிறது. என்னுடைய பாட்டில் உள்ளதை பார்ப்போம். கழுத்தை கடிக்கவும். ஓஹோ, ஆம், என் நிரப்பு தேவையை முடிக்க வேண்டும். பிரிட்னி, நான் கண்டது போல மிகவும் ஆக்கிரமமானவளாக இருக்கிறார். எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது. நான் நெளியில் வந்து விட்டேன். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் உடன் தேன் ஜெல்லி இருக்கிறது. குவென்டினின் மாதிரி அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, ஒரு யோசனை என்னை வந்தது. இந்த பாட்டிலை குடைக்க முயற்சிப்போம். ஓ, வேறு வழி இல்லை. ஓ, ஆம், மேலும் பலமாக தள்ளுவேன். சூப்பர், இது வேலை செய்தது. நான் என் கைகளால் பாட்டிலை நசுக்கியேன். இப்போது நானே தேன் ஜெல்லி மற்றும் ஸ்கிட்டில்ஸ் உடன் சாக்லேட்டையும் சாப்பிடலாம். ஐயோ, என் கைகள் இப்போது மிகவும் ஒட்டியுள்ளன. ஒரு நகைச்சுவைக்கு தோன்றியது. சரி, டேனிக்கும் குவென்டினுக்கும் ஒரு ஜோக் செய்வோம். ஓ, ஆண்கள் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நண்பர்களே, பிரிட்னி உங்களுக்கு ஒரு கோமாளித்தனம். அவள் உங்கள் சட்டைகளில் இருந்து உங்கள் கைகளை எடுக்க முடியுமா? அது மோசம். மன்னிக்கவும், இது நடக்கும் என நினைக்கவில்லை. தவறுதலாக உங்கள் சட்டைகளை கிழித்து விட்டேன். ஆனால் அதற்கு எதுவும் பிரச்சனை இல்லை, இல்லையா டேனி? இப்போது உன்முறை. இப்போதே இனி அழகானவற்றால் தியானம் கவனிருப்பதிருக்கிறேன். இதுவும் சாக்லேட். சூப்பர். எனக்கு ஒரு ஐடியா வந்தது. தேனை சுட்டியால் உள்ளே கலக்கலாம். ஓ, வாவ், பொடியற்பன்கள் வெளிவருகின்றன. ஓ, அது விழுந்து விட்டது. பாட்டில உடைஞ்சு விட்டதா? அது மிகவும் பெரியதாக இருந்தது. அதில் நிறைய தேன்சாறு இருக்கக்கூடும். டேனி, ஷீ கேன். நான் ஒவ்வொரு சிற்றுண்டையும் சாப்பிட வேண்டும். நான் இதை பொறுக்க முடியவில்லை. திரு டேனி, நீங்களே ஆட நிலை சரியா? நீங்கள் இனிப்பு அதிகமாக உட்காழுவதால் கடுமையான தியாற்றுக்கு உள்ளாகி இருப்பது பேயால தெரிகிறது. நீ வாங்க. இது சிக்கிள்ஸ் மட்டுமே. இல்லை, நீங்க நோயாளி. உங்களுக்கு இன்னும் சில மாத்திரைகளை இப்போது கொடுக்க வேண்டியிருக்குது. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அங்கே சற்று நொடியில் பொம்மை போல உள்ளது. வாருங்கள். டேனி, நீ ஓடி செல்லும் போது நின்று விடாதே. ஓ, சின்ன பிரிங்கிள் சாக்லேட் சிப்ஸ் போட்டலாம். இது உண்மையிலே சிறியது, ஆனால் டேனிக்கு சராசரி அளவிலான பாக்கெட் ஒன்று இருக்கிறது. அதை வேண்டும் அளவுக்கு பெற முடியும். ஓ, ஆனால் குவிண்டனிடம் பெரிய பாக்கெட் பிரிங்கிள்ஸ் இருக்கிறது. ஒன்றும் இல்லை. சரா, நான் முதலில் இருக்கிறேன். எனக்கு சிறிய பாக்கெட் இருக்கிறது. இப்போது அதை கையில ஊற்று. ஓ, சிறிய துணுக்குகள். இத பிரயத்னம் பண்ணி பாரு. இந்த சாக்லேட் சிப்ஸ் ரொம்ப சுவையானது. இன்னும் வேணும். ஹே, அதுதான் எல்லாமா? வாங்க. ஓ, அவை சிக்கிக் கொண்டதா அல்லது இப்பவே முடிஞ்சது? ஓ, இல்ல, ஏதோ சிக்கிச்சு. அது எனது விரல். டேனி, எனக்கு உதவி செய்ய. சரி, உங்களுக்கு உதவுகிறேன். நான் இழுத்துக் கொண்டிருப்பேன். ஓடா. டேனி இல்லாவிட்டால் இந்த சிப்ஸ் என் சொந்தம். பிரிட்னி, அதை பற்றி திட்ட வேண்டும் கூடாது. இது எல்லாமே எனது. அதை பரிசோதிப்போம். வாவ், சாக்லேட் சிப்ஸ். இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று யாருக்கும் நினைக்காது. நான் அதை உருளைக்கிழங்கு சிப்ஸை விட அதிகம் விரும்புகிறேன். ஆனால் எனக்கும் சிப்ஸ் வேண்டும். அவனுடைய சிப்ஸை பறிக்கிறேன். ஜாரின் அடியை வெட்டி எடுக்க வேண்டும். ஓய், என் சிப்ஸ்கள் எங்கே? ஆச்சரியம். ஜார் முழுவதும் பார்த்தேன். ஏன் அடிப்பகுதி இல்லை? சிப்ஸ்கள் எங்கே? மாயாஜாலம். இல்லை, மாயாஜாலம் இல்லை. பிரிட்னி என்ற மோசடி மட்டும். நீ என் சாக்லேட் சிப்ஸ்களை தின்னி விட்டாய். டேனி, நிறுத்து. எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த பெரிய குவென்டின் தொகுப்பு காண்றியா? அவனும் அதை சாப்பிடலாம். கூல் ஐடியா. ஹூரே, எனக்கு சிப்ஸ் சாப்பிட என் முறை. அச்சு, குவென்டின், ஜாக்கிரதையா இரு. இத பார், எவ்வளவு பெரியது. வாவ், ஒரு பெரிய சிப்ஸ் செட். சூப்பர். இது ரொம்ப சுவை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ருசி. ஆனால் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள மாட்டேன்.
புரியுதா? Yummy. டேனி, நமக்கு அது தேவை. குவென்டினுக்கு இன்னும் தெரியாது என்றாலும் பிரிட்னி மற்றும் டேனி அவருடைய சாக்லேட் சிப்ஸ்களை திருடுவதற்கான ஒரு தீய திட்டத்தை உருவாக்கியுள்ளார். ஓ, குவென்டின் சிப்ஸ் பைய தாளாட்டு போகிறான். அத பாருங்கள். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் மகிழ்ச்சியாக உள்ளேன். டேனி, நான் இதை இன்னும் வாங்க விரும்பவில்லை. நம்முடைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். குவிண்டனின் சிப்ஸ் பேக்கேஜை குத்தச் செய்யலாம். இப்போது சிப்ஸ்களை எடுத்து விடலாம். சரி, எங்கு? ஓ, இல்ல, குவிண்டன், நீ எல்லாவற்றையும் உண்டு விட்டாயா? அவை எனது சிப்ஸ். தொலைவாக போங்கள். நான் அவற்றை ஒன்றாக சாப்பிடுவேன். ஓடுங்கள், ஓடுங்கள். அதனால் என்ன? என்னுடைய சிப்ஸ்களை திருட என்னை விரும்பினார்கள். நான் பகிர விரும்பவில்லை மட்டுமே. விடை பெறுகிறேன். இந்த முறையில அவர்கள் ஒரு சுபா சூப்ஸ் மற்றும் சர்க்கரை நீரூற்று வைத்திருக்கிறார்கள். குவெண்டின், சுபா சூப்ஸ் இருக்க அதிர்ஷ்டம்தான், ஆனால் நீரூற்று மிகவும் சின்னது. ஆனால் பிரிட்னிக்கு சரியாகவே இருக்கிறது. ஒரு சராசரி சுபா சூப்ஸ் மற்றும் ஒரு சாதாரண சர்க்கரை நீரூற்று. டேனியிடம் பெரிய சர்க்கரை நீரூற்று மற்றும் ஒரு சிறிய சுபா சூப்ஸ் இருக்கிறது. இந்த சுற்று சுவாரஸ்யமாக இருக்கும். அதனை சும்மா முயற்சிக்கலாம். குவெண்டின், நான் ஆரம்பிங்க. சூப்பர் சப்ஸை ஃபவுண்டரில் மூழ்குங்கள். நான் அதை முழுவதும் சாக்லேட்டில் மூடிவிட வேண்டும். ஓ ஆம், நான் செய்து விட்டேன். ஆனால் அது எளிதாக இருந்தது அல்ல. ஓ அப்பா, குவெண்டின், சுப்பா சப்ஸ் உன்னை பொறுத்தவரை மிகவும் எடை கொண்டது. நீ சீராக இருக்கிறாயா? ஓப்ஸ், எல்லாம் குவிந்து விட்டது. இப்போது உன்னிடம் நிறைய துண்டுகள் இருக்கின்றன. இதற்கு என்ன செய்ய போகிறாய்? அது மிகவும் சிறந்தது. நாங்கள் அனைவரையும் ஒரு கிண்ணத்தில் வைப்போம். நல்லதா? எல்லாவற்றையும் சேகரிப்போம். இப்போது மைன்கிராஃப்ட் சுத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அடிக்கவும், 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 அடிக்கவும். ஹா, என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சும்மா அருமை. இப்போது கம்பியை எடுத்து அதை சாக்லேட்டில் மூழ்க வைத்து சாக்லேட் லாலிபாப் கிடைத்து விட்டது. சும்மா அருமை. நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். சுவாதிஷ்டம். ஏங்க போன்று பிரத்னி என்ன செய்கிறாய்? என் முழு சூபா சூப்ஸை சாக்லேட்ல மூட வேண்டும் என முடிவெடுத்தேன். எல்லாமே கட்டாயம் சீர்பட்டிருக்கின்றன. அந்த துகளை பாருங்கள். வாவ், அதை மேலே வைத்து விடுகிறேனே. இப்போது அது இன்னும் அழகாக தெரிகிறது. இப்போது நான் முயற்சி செய்ய தயாராக இருக்கிறேன். மிகவும் ருசி. நான் இதை விரும்புகிறேன். டேனி, இப்போது உன் தடுப்புக்கு நேரம். அதை முயற்சி செய்கிறேன். என்கிடம் சிறிய சுபா சப்ஸ் உள்ளது. அதை சாக்லேட்டில் மூழ்கிறது. இப்போது சுவையாக இருக்கு. காத்திருக்கவும். என்ன நடந்தது? நான் சுபா சப்ஸ் கடிக்க முடிஞ்சது. அருமை. அதற்குள் கம்குன்னு உள்ளது. நான் ஒரு புட்டி ஊதுவேன். வா, எவ்வளவு குளுகானது. டேனிக்கு கிடைச்ச பபிள்னா அழகாக இருக்கிறது. அதனால என்ன செய்ய போகிறாய்? நாம் அதை சாக்லேட் ஆற்றில் மூழ்கடிக்கிறோம். பபிளை முழுமையாக சாக்லேட்டால் போர்த்துங்கள். ஆமாம், நான் செய்து விட்டேன். இப்போது இது பலமாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அதை உடைக்க வேண்டுமா? கண்டிப்பா. செய் செய். ஓ, இது சிறிய துண்டுகளாக உடைந்து விட்டது. அற்புதம். இப்போது நான் அதனை முயற்சிக்க வேண்டும். இது சாக்லேட் போலதானே? உங்களால் முயற்சி செய்ய முடியுமா? இது கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுக்காக என்னுடைய எந்த பொருளையும் லட்சியம் செய்யவில்லை. எனக்கு நிறைய சாக்லேட் இருக்கிறது. நன்றி டான். வாவ், தாராவின் சாக்லேட் ஸ்ட்ராபெரி அழகாக இருக்கிறது. மற்றவைகள் எப்படி? வாவ், ஜிம்மியின் சாக்லேட் ஸ்ட்ராபெரி நடுத்தர அளவில் உள்ளது. அருமை. Electric Belllounge chocolate strawberry sweets, the revoils, warranted near diamonds, mendioters and curious bear. நான் இதை முயற்சிக்க காத்திருக்க முடியல. இதை சுவைக்கலாம். வாவ், இது M&M ஜெல்லியால் நிரம்பியுள்ளது. இது ரொம்ப சுவையாக உள்ளது. இது இவ்வளவு நல்லதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கல. ஆனால் இது போதவில்லை. கடைசி துண்டு முடிந்தது. ஓ ஜிம்மி, என்னுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஐயோ, சரி, நான் பகிர விரும்பவில்லை. இந்த ஸ்ட்ராபெரி எனக்கே. வாயில் போடுவோம். ஆஃப், நான் முடியவில்லை. ஸ்ட்ராபெரி மிகவும் கடினமாக இருக்கிறது. ஓ, நான் கடிக்க முடியவில்லை. வா. ஓ ஆம், நான் அதை என் கைகளால் நசுக்கியேன். ஓ இல்லை, இப்போது என் கைகள் ஜெல்லியால் மூடப்பட்டுள்ளன. ஆனால் நான் இன்னும் அதை பருக முடியும். மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஓ, ஜிம்மி பார்க்காத போது அவனுடைய ஸ்ட்ராபெரிகளை சாப்பிட போகிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆனால்
நான் கனவை கொடுத்தேனா? நிறுத்து தாரா. ஓ ஓ நாங்கள் சிக்கிக் கொண்டோம். நீங்கள் எல்லோரும் மேசையில் சிக்கி இருக்கிறீர்கள். என்ன செய்ய வேண்டும்? ஜிம்மிக்கு ஒரு கை சுதந்திரமாக இருப்பது நல்ல விஷயம். அவன் ஸ்ட்ராபெரியை தொடர்ந்து சாப்பிடுகிறான். ஆம், நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வெறுமனே உட்கார்ந்து பாருங்கள். ஆனால் நான் சில மிட்டாய்களையும் சாப்பிட முடியும். ஹா, பாரு, இப்போது உன் கம்பி. ஜிம்மி, நான் உன்னை ஏமாற்றினேன். இப்போது உன் இரு கைகளும் சிக்கிவிட்டன. நான் பாதுகாப்பாக சாப்பிட முடியும். மம்ரூம் சுவையாக இருக்கிறது. ஆனால் இது நியாயமில்லை. என்ன என்ன தாரா, நீ எப்போது எல்லாவற்றையும் இவ்வளவு விரைவாக சாப்பிட்டாய்? எனக்கு ஒன்றும் விடவில்லை. என்னை விடு. அடடா, ஓஹோ சாரா, நீ முன் சதியில் சிக்கிவிட்டாய். நீ சிக்கிவிட்டதால் பெல்லாவை நோக்கி போகலாம். அவள் தனது பெரிய ஸ்ட்ராபெரியை சுவைக்க ஆவலாக இருக்கிறாள். முன்னேறுங்கள், தொடங்குங்கள். யாரும் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். ஆம், நான் ஸ்ட்ராபெரியில் ஒரு துளை வெட்டி அதை ஒரு ஸ்பூன் கொண்டு சாப்பிட முடிவு செய்தேன். ஆம், இத முயற்சிப்போம். ரொம்ப சுவையா இருக்குது. M&M's மற்றும் ஜெல்லிய ஒரு ஸ்பூனோட சாப்பிடுவேன் அப்படின்னு நான் ஒருபோதும் நினைக்கல. வாவ் பெல்லா, உன்கிட்ட முன் நிறைந்து உள்ளது. யாரும் இத நினைக்கல. மேலும் நீ அதையெல்லாம் உன்னால சாப்பிட்ட. வாவ், நீ எல்லா நிரப்புதலையும் முடித்து விட்டாயா? நீ முடித்து விட்டாய் என நினைக்கிறேன். தாரா மற்றும் ஜிம்மி இன்னும் கண்ணியிலிருந்து வெளியேற முயற்சிக்கிறார்கள், ஆனால் முடியவில்லை. நான் சாக்லேட் ஸ்ட்ராபெரியை தானே முயற்சிக்க விரும்புகிறேன். ஒரு கடி எடுக்கலாம். ஓ, நான் நினைத்ததை விட இது இன்னும் சிறந்தது. நிரப்புதலை விட இதை நான் அதிகம் விரும்புகிறேன். கூல். ஜிம்மி மற்றும் தாரா பெல்லா முடிக்க காத்திருக்கும் போது சலிப்படைகிறார்கள். அவளிடம் பெரிய சாக்லேட் ஸ்ட்ராபெரி உள்ளது. அதற்காக அவளுக்கு சிறிது நேரம் கொடுக்க வேண்டும். வாவ், நீ அதை சில நிமிடங்களில் உண்பதற்கு முடிந்ததா? அது நம்ப முடியாதது. பெல்லா, உனக்கு இவ்வளவு பெரிய பசி இருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. எங்களுக்கு KFC சிக்கன் கிடைச்சது. தாராவை நிகழ்ச்சி அது பார்க்க கூட கடினமாக உள்ளது. ஆனால் ஜிம்மிக்கு நடுத்தர அளவிலான KFC சிக்கனை கால்கள் பாக்கெட் கிடைத்துள்ளது. சரி, என்னால் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு மிகவும் சிறிய கோழி இருக்கிறது. அதை எப்படி முடிப்பேன் என்று தெரியவில்லை. அதை முயற்சிப்போம். அது சுவையாக இருக்கிறது. சிறியதாக இருந்தாலும் இது மிகவும் நல்லது. வாவ், இவ்வளவு சிறிய கோழியை யாரும் சாப்பிடுவதை கண்டதில்லை. 2 கால்கள் மட்டும். ஓ, அது போதாது. சரி, ஜிம்மியிடம் போகலாம். கண்டிப்பாக நான் மிகவும் பசிக்கிறேன். எனவே முழு வாளியையும் மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன். கால முயற்சிப்போம். உனக்கு கொஞ்சம் வேணும் தாரா? இல்ல, நான் உன்னை ஏமாத்தினேன். இது சுவையா இருக்கு. நான் ஏற்கனவே 2 கால்களை சாப்பிட்டுட்டேன். நான் நிறைஞ்சிட்டேன். என்ன செய்யணும்? என்னிடம் எலும்பை விரைவாக அகற்ற ஒரு தந்திரம் உள்ளது. ஓப்ஸ், ஜிம்மி, கோழி எலும்பு நேராக தாராவின் நெற்றியில் பாய்ந்தது. அது நிச்சயமாக வலித்தது. ஆனால் குறைந்தது ஜிம்மிக்கு சுத்தமான கோழி இறைச்சி கிடைத்தது. இதை எல்லா கோழி கால்களுடனும் முயற்சிப்போம். ஆமாம், ஓச் ஓச், எல்லா கோழி எலும்புகளும் என் மேல் பறக்கின்றன. என்ன நடக்கிறது? ஜிம்மி, நிறுத்து. நான் காலுசா இருந்து வைத்த கோழி எலும்புகளையும் அகற்றி விட்டேன். இப்பலான சாஸ் சேர்க்கலாம். எனக்கு மேலும் கெட்சப் உள்ளது. மாற்று பூவே, இப்ப நான் அதை முயற்சிக்கலாம். ஓ, இது உண்மையில் ருசியா இருக்கிறது. ரொம்ப சுவையா இருக்கிறது. சரி, எனக்கு இங்கே ஒரு பெரிய வாளி இருக்கிறது. இந்த கால்களை பாருங்கள். நான் அதே மாதிரியே செய்ய போகிறேன். எலும்பு போய் இப்போது சாப்பிட சதை மட்டுமே இருக்கிறது. சுவையா இருக்கிறது. சாரானது. ஓ, சுவை. அது என்ன? என் தலைக்கு வந்த குத்து பாரு. எனக்கு இன்னும் வேண்டும். வாழ்க்கை ஹாக்கை மீண்டும் முயற்சிப்போம். இது வேலை செய்தது. இப்போது அது அருமை. அதை முயற்சிப்போம். நான் இதை விரும்புகிறேன். இது முற்றிலும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் கோழி வேண்டும். இது எப்போது முடியும்? தாரா, கவனமாக இரு. பெல்லாவிடம் நிறைய கோழிக்கால்கள் இருக்கின்றன. உன்கிட்ட பெரிய வயிறு இருக்குது பெல்லா. இவ்வளவு சிக்கன் உன்னுள் அடங்கும் யார் நினைச்சாங்க? அது நிறைய. நீங்க ஆறிதரும் சரியா? தாரா இருக்கிறா. வாழ்க்கை கொஞ்சம் ஆபத்தானது என்று அறிந்து கொள்வாள்.
அது நியூடல்ஸ். அது மிகவும் காரமாக இருக்க வேண்டும். அதை முயற்சிக்க கொஞ்சம் பயமாக கூட இருக்கிறது ஜிம்மி. ஆனால் இங்கே பெல்லாவுக்கு நடுத்தரவாளி இருக்கிறது. இங்கே அவள் நிச்சயமாக அனைத்து காரத்தையும் உணருவாள். ஆனால் இங்கே மிகவும் அதிர்ஷ்டமில்லாதவர் தாரா. ஒரு பெரிய வாளி தீயான நூடுல்ஸ். எவ்வளவு பயமா! நானே முதலில் தொடங்குகிறேன், ஏனெனில் எனக்கு சிறிய சாப்பாட்டு குச்சிகள் உள்ளன. இத பாப்போம். ஓ எவ்வளவு சுவையா இருக்குது. எல்லாத்தையும் முயற்சிக்க விரும்புறேன். ஓ இது ரொம்ப சூடா இருக்குது, ஆனா தாங்கிக் கொள்ள முடியும். ஓ பெல்லா, இப்ப நீ. சரி, எனக்கும் சாப்பிடுற குச்சிகள் இருக்குற. கொஞ்சம் முயற்சிப்போம். நிறைய நூடுல்ஸ் இருக்குற. இதையெல்லாம் சாப்பிடணுமா? ஓ சாவு, இது வெறும் சூடா இருக்குது. காத்திரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஒரு முள்குருவியால் நான் அதை கேன்சல் வேகமாக சாப்பிட முடியும். தொடங்குவோம். ஓ இது காரமாக இருக்கிறது. ஓ இல்ல, காத்திரு, நான் முள் எப்படி மேம்படுத்துவது என்று தெரியும். அதுல ஒரு துருவியை சேர்ப்போம். ஆமாம், இப்போது இதை முயற்சிப்போம். இப்படி பார்த்தால் இன்னும் ருசியாக இருக்கிறது. இதையெல்லாம் சாப்பிடுவோம். எனவே நான் விரைவாக இருக்க வேண்டும். நான் இதை கருவிகள் இல்லாமல் சாப்பிடுவேன். எனக்கு திருப்பி தேவையில்லை. அப்படி செய்தால் வேகமாக இருக்கும். ஓ ஆம், காத்திரு. ஓ இல்லை, என் வாய் அது எரிகிறது. ஓ ஓ அதுவே எல்லாமா முடிந்து விட்டதா? ஓ எல்லோரும் கவனமாக இருங்கள். பெல்லாத்தி மூக்குத்தி கொண்ட டிராகனாக மாறிவிட்டார். யாரையும் தீயில் வைக்காதீர்கள். ஓ நன்றி நண்பர்களே, நீங்கள் பால் கொண்டு வந்தீர்கள். இப்போது பெல்லா மிகவும் நன்றாக உணர்கிறாள். நண்பர்களே, உங்கள் உதவிக்கு நன்றி. ஆனால் இப்போது தாராவின் முறை. இந்த பெரிய வாளியை எப்படி சாப்பிட போகிறீர்கள்? நான் நல்லா இருப்பேன் என்று நம்புறேன். சரி, இத முயற்சிப்போம். நான் இதை பண்ண முடியும். ஜிம்மி, எனக்கு உன் உதவி தேவை. பக்கெட்டை பிடித்து என் வாயில நேரா திருப்பு. வா. ஓ இது நிறைய. நான் நூடுல்ஸில் மூழ்கி இருக்கிறேன். இது மிகவும் அதிகம். ஓ இல்ல, நூடுல்ஸ் முடிஞ்சு விட்டது. தாரா, நீ சரியா இருக்கியா? ஹலோ, நான் கடைசி நூடுல்ஸை முடித்து விட்டேன். நான் சீராக இருக்கிறேன். ஆனால் இல்லை, என் வாயில் எரிய ஆரம்பிக்கிறது. ஆ, என்னுள் எவ்வளவு தீ! நாம் உன்னை வாளியுடன் மூடிவிடலாம். அது நல்ல யோசனை ஜிம்மி. ஆனால் தாரா எப்படி இருக்கிறார்? ஓ இப்போது அவருக்கு நல்ல முடி வெட்டுதல் உள்ளது. நீங்கள் வேடிக்கையாக இருக்கிறீர்கள், ஆனால் கனவு முடிந்து விட்டது. எங்கள் வீடியோ பிடித்ததா? அப்படியானால் அந்த லைக். ஆஹா, எனக்கு ஒரு சிறிய பகுதி சாக்லேட் இருக்கும். வா. எத்தனை பெரிய சாக்லேட் தொகுப்பு பாருங்களேன். ஓ குவெண்டின் வாய்க்கு நீர் ஊறியது. மைலி, நீ யாரமா தொடங்க விரும்புகிறாயா? நிச்சயமாக. நன்றி நண்பர்களே. என்னவளோ அழகி, முயற்சி செய்வோம். ஓ எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. சூப்பர். ஆஹா, சோடரான நசுக்கு. சாக்லேட் ஏற்கனவே முடிந்து விட்டது. இப்ப நீ குவெண்டின். தெரிஞ்சே இருக்குது. சாக்லேட் அருமையாக இருக்கிறது. தடுத்து நிறுத்தாமல் அதை சாப்பிட விரும்புகிறேன். எப்பனாயிலும் இன்னும் 2 குச்சிகள் இருப்பது நல்லது. ஓ மூன்றாவதும் இருக்கிறது. மைலி, நீ என்ன செய்கிற? ஐயோ, நீ என்னுடன் பகிர்ந்து கொள்வதில்லை. அமைதி. ஓ ஆம், சரி. வெளிப்படையா? வாங்க. நீங்கள் மிகவும் தாராளமாக உள்ளீர்கள். ஏய், என்ன? என் பல்கோல்கள் என் கைகளில் உருகிவிட்டன. ஓ இல்லவே, நன்றாக செல்லலாம். இனிப்பு என்றால் நல்லா இருக்குது. எனக்கு இது பிடிக்கிறது. சுவையானது. ஓ ஷீலா, நீ ஏதாவது சுவாரஸ்யமான யோசனை
கொண்டு வந்து விட்டாயா? ஆமாம், நான் ஒரு சாக்லேட் வீடு அன்று கட்டினேன். நானும் அவற்றை விரும்புகிறேன். ஏய், என்ன செய்யற? என் வீட்டுக்கிட்ட எதுவும் செஞ்சாதே. ஏன் நண்பர்களே, நிறுத்துங்கள். ஆமா, இது சுவையானது. எனக்கும் ஒத்துக்கிறேன். ஐயோ, என் அனைத்து சாக்லேட்டும். ஆஹா, மிகவும் நன்றாக இருக்கிறது. என்ன செம்மருசி. ஆமாம். ஓஹோ கடவுள், என்ன சிறிய உருளைக்கிழங்கு சிப்ஸ் பாக்கெட். நான் சராசரி அளவு எடுத்துக்கொண்டேன். இப்படி இக்குட் செஞ்சு நாம இது பெஸ்ட். அத பாருங்க, என்ன சுட்டு பாருங்க. கனவு காணுகிறேனா? இது மிகப்பெரிய பிராங்கல்ஸ் பாக்கெட். ஓ ஹாஃப். வா, நீ தொடங்கி. ஷீலா, சரி, நான் அணுகுவேன். முழுசாவே போய் அந்த ஒய்டியஸ் மாம் ஃப்ரையல் அனைத்து சிப்ஸ்களையும் சாப்பிடவும். குவெண்டின், இது மைலின் முறை. ஓ ஆம், எனக்கு சீஸ் சிப்ஸ் மிகவும் பிடிக்கும். சிறந்தது. வாவ், என்னமும் அதை பார்த்தாயா? அவள் எப்படி அதை செய்தாள்? சரி, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சிப்ஸ் பிடிக்குமா? என்ன? இல்ல. ஓ, இங்கே இருக்கின்றன. அருமை, அவற்றை பரிசோதிப்போம். அந்த இளஞ்சிவப்பு நிறத்தை பாருங்கள். ஓ ஆமாம், மொறுமொறுப்பானதும் குளிர்ச்சியானதும். இது மூவும் பிடிக்கும். போனது. ஏய், நீ யூட்டிலைஸ் பகிருங்கள். ஆனால் உங்களுக்கே ஒரு பாக்கெட் உண்டு. ஆசியா சொல்றேன். பாப்போம். அந்த கடிதம். பையிக்கிறேன். ஸோ நான் பிளாக் யூஸ் பண்ணலாம். என்ஜாய் சமா. அப்போ மன்னிச்சு ஷூ. என் பிரிங்கிள் சிப்ஸ் தயவு செய்து முயற்சிக்கலாம். அவைகள் ரொம்ப சுவையாக இருக்கின்றன. இந்த சிப்லெட்ஸ் மிக பெரியது. ஆமாம், தொடர்வோம். ஓ, அது என்ன? எனக்கு என் ஸ்ட்ராபெரி ரொம்சை கடவுள் அதிகமாக பிடிக்கும். ஓ ஓ, என்ன நடக்குது? ஓ மோர்ச். எனக்கு அதே வேண்டும். ஓ, ஒரு சிபிள் முடிச்சிட்டேன். சிறந்தது. இன்னொன்னுக்கு போகலாம். நந்தா கிரிக்கெட். குறையது சார் சுரபை. ஓ ஆம், மற்றவை சரி, என்டிஸ் எக்ஸ்ட்ரா அளவு ஸ்வீட்ஸ் மட்டுமே இருக்காடு. அது அவஸ்தை. என் வாழ்க்கையில் அனைத்து இனிப்புகளையும் பார்த்துள்ளேன், ஆனால் இவ்வகை பெட்டி ஒருபோதும் பார்த்ததில்லை. அருமை. எனது வாளி எப்படி உள்ளது? உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? எனக்கும் பிடிக்கும். குவெண்டின், நீங்கள் தொடங்குகிறீர்கள். மணி, நான் முயற்சிப்பேன். ஆமா. ஓ, நான் அதை கீழே விட்டேன். நீங்க ஏங்கடா சிரிக்கிறீங்க? அப்படித்தான் நம்மிடம் முயற்சி செய்யலாம். பேக்கேஜ் சாப்பிட முடியாது. ஏ, என் பக்கம் கழிவுகளை போடாதே. இப்பது என் முறை. ஆம், மிகவும் முறுக்கலும் இனியதும், மேலும் சாக்லேட்டுடன். அருமை. இந்த கண்டிகள் சூப்பர். நான் அவற்றை அனைத்து நூடில்களுடனும் மகிழ்ச்சியுடன் முயற்சிப்பேன். அதை பாருங்கள், என்ன ஒரு சுழலும் மீதிர் மற்றும் மால்டீசர் நூடில்கள். ஆஹா, நான் இதற்கு விரும்புகிறேன். காத்திரு, எனது வாளை எங்கே? குவெண்டின். சரி, ஆமா. நான் நினைச்சுக்கிட்டேன். உங்கள் பக்கெட். ஆமாம், அவள் மோசமான மனநிலைக்குள் இருக்கிறாள் போல் தெரிகிறது. அது என்ன? யார் எரிகிறார்கள்? அதுதான். வா, அந்த போக்கை நிறுத்து மைலி. ஓ ஓ, நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. ஓ, இங்க எல்லா நூடுல்ஸும் மால்டீசர்களும் இருக்கின்றன. அவற்றை சாப்பிட முயலாதீர்கள். இது எனது. வப்படரியமாக சிறிய பாக்கெட் டெரிடோஸ். சரி, என் பக்கம் சராசரி அளவே. ஆனால் இது காய். ஓஹோ, பெரிய அளவிலான. அவை சூடாகவும் இருக்கின்றன. உன் வரிசை மைலி. ஆம், சூடாக இருக்க கூடாதுன்னு நம்புறேன். காரம். ஓஹோ, சரி சரி, மன்னிக்கவும், கேட்கவே வேண்டாம்.
அடுத்தவர் யாரு? இந்த சந்தை கம்பைகளுக்கு பட்டு காரமா இருக்குது. ஆனா நானு பாலை குடிச்சு அத சரியாக்குறேன். அப்படிதான். சரி, சிறப்பு. பாருங்கள், சாதாரண சிப்ஸ். அது என்ன? நீங்களும் அதை குடிக்கணும். நல்லா பண்ண தெரியுமா? அரையோ வா. பால் மிளகுடன் நல்ல சேர்க்கை அல்ல. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? ஆமா, இந்த சிப்ஸை சாப்பிட நான் ஏற்கனவே பயமாக உள்ளது. அது ஆபத்தானதாக இருக்கும் போல, ஆனாலும் ருசியானதாக இருக்கும். மிளகாய் தணியாமல் சாப்பிட்டு கொண்டே இருங்கள். சரி, வாருங்கள் வாருங்கள் குயின்டின், நீங்க முடிக்க முடியும். ஆம், கிட்டத்தட்ட வந்துச்சு. சூப்பர். பேர்ல ஒரு மாதம் தீ பற்றியது நேரடியாக. மேரி பணக்கார பிரச்சனை. Who's worse next? Walsum? மிகவும் பணக்காரமான வெனசா. இது எனக்கு சரி செய்ய என்ன யாரால இந்த கரண்டியை கொடுக்க நினைச்சிருக்காங்க? இது எப்படி பயன்படுத்துறது உங்களுக்கு தெரியுமா? அது மேசையின் கீழ் இருக்கிறோம் வீட்டங்கச்சியை கழுவுவதற்காக. பார்க்கிறாயா? அவற்றை இப்படி உரச வேண்டும். என்ன? இஷ், நான் அதை செய்ய விரும்புகிறேன். சரி, நான் அதை திரும்ப பெறுகிறேன். அப்போது நாம் பார்க்கலாம். ஓஃப், வா, இது அருவருப்பாக உள்ளது. என்னிடம் முரடியாக வாருங்கள். அட, ஓ, நீ ஏற்கனவே இங்கேயா? எனக்கு இந்த பப்ளிக் ஜெல்லி கொஞ்சம் மண்கு டாக்டர் வராங்களே. புதிய பணி கூறு. நீ செய்ய விருப்பம் இல்லையா என்பதை உண்மையில் என்ன சொல்கிறாய்? உங்களுக்கு வேண்டியது பணமே. இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை மிக சென்று செய். சிறப்பாக செய்தாய். இங்கு இருந்து போயிடு. போ போ. ஆம் பெண்களே, இவ்வாறுதான் நீங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். இப்போது நீங்கள் சாப்பிட பொழுதுதான். சரி, அடுத்ததாக நான் இருக்கிறேன். என்னிடம் வெள்ளி நிறத்துல வித்தியாசமான பல்பம் இருக்கிறது. ரொம்ப நீளமா உள்ளது. ஊஹூ, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ முயற்சிக்க நேரம். ஆம், எனக்கு பிடித்திருக்கிறது. அடுத்ததை நான் எடுக்கிறேன். ஓம் குயிர்ந்துக்கு. அப்புறம் மற்றொன்றை எடுக்கப் போகிறேன். சின்றை சாப்பிட முடியும். அதற்கு பிறகு மற்றொன்று மற்றும் இன்னொன்று. கடைசியாக இதை மீறினா என்ன ஆகும்? ஒரு பெரிய குமிழிய ஊதிட்டா என்ன? அதுதான் நான் செய்ய போகிறேன். வாவ், எல்லாமே வெள்ளி நிறத்திலும் மென்மையாகவும் மாறிவிட்டது. அருமையானது. என்ன நினைக்கிறீர்கள் மகளே? வாவ், பிரிட்டனி, உனக்கு மிகவும் நல்லபடி பொருந்துகிறது. உன்னுடையதை போல் எனக்கும் ஒரு உடை இருந்தா நல்லா இருக்கும். வாங்க மேரி, இந்த ஒன் நேரம் அதை சோதிக்க. சரி, அது திறப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. எனக்கு ஒரு பொன்னிற பபிள் கம் இருக்குது. இது மிகவும் பெரியது. ஓஹோ, இது மகத்துவமாய் ஒளிர்கிறது. இந்த பிரகாசத்தை கண்டு குருடரானால் கூட ஆகலாம். ஓ, அது தங்கம். ஓ, மிகவும் இனிமையாக இருக்கிறது. நான் இன்னொரு கடி எடுத்துக்கொள்கிறேன். மேலும் இதிலும் அங்கும். நான் இதுவரை உண்டது இத்தனை சிறந்த சுவையான பபிள் கமாக இதுவே இருக்கிறது. பப்ளை ஊத நேரம். பெரிதும் பொன்னாக இருந்தது. எல்லாத்தையும் பொற்கொணர விதைகள் மூடி இருக்கும். மரி, தாகு, மேரி, உங்களுக்கு என்ன ஆகிறது? இப்போது எனக்கு அந்நியமாக ஒரு பொன்னான புன்னகை உள்ளது. இது என்ன வகை கேக்? அட, இது ரொம்ப குறைவு. ஆமாம், 4 மேல் கேக்குகளை பார்த்திருக்கிறேன். இந்த மணியை ஏன் தேவை? இது என்ன செய்ய தெரியவில்லை. பெண்ணுகள், நீங்கள் இதை செய்வது எப்படி என்பதை அறிவீர்களா? நான் இதை செஞ்சு வேண்டுமா? ப்ரீமாலே, ஆனால் மட்டும் ஒரு கப் கேக் தான் எடுத்தேன். அதுவும் க்ரீம் இல்லாம. பட் க்ரீம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். வனேசாவோட கேக்கில் போதுமான க்ரீம் உள்ளது. நான் கப் கேக் மீது க்ரீமை கொட்டுவேன். எனக்கு ஏன் க்ரீமைக்கு ஆடுங்கள்.
கடைசியாக அவர்கள் பிரிஞ்சிடுவதற்கு முன்னால் நான் கிரீம் சேர்க்கப்பட்ட ஒரு கப் கேக் பிடித்துக் கொள்ளலாம். ஓ, அது வேலை செய்யவில்லை. எனக்கு கப் கேக் இருக்கிறது, ஆனால் நான் அழுக்காகிவிட்டேன் என்று நினைக்கிறேன். பரவாயில்லை, ஆனால் எனக்கு கப் கேக்கிற்கான கிரீம் கிடைத்து விட்டது. நல்லது, இப்போ அடங்கியது. ஆனால் போதுமானதில்லாதது, வருத்தமானது. ஓ, பொறாமைப்படாதே, உன்முறை. அதேபடி சொன்னால் இந்த கேக்கை நான் முயற்சிக்கிறேன். நான் ஒரு கண்ணாடி எடுப்பேன். எடுப்பது மிகவும் வசதியானதாக இருக்கும். அதனுடன் கேக் துண்டுகளை சேர்த்து சாப்பிடுவது. ஓ, இப்போது அதை கரண்டியால் சாப்பிடுவது வசதியாக இருக்கும். இந்த கிரீம் மிகவும் சுவையாக இருக்கிறது. இது ஏன் பிரிட்டனிக்கு அவசரமாக இருந்தது என்பது புரிகிறது. நீங்க ரொம்ப அதிருஷ்டசாலி. நான் ஆல்ரெடி ஒரு டம்ளர் கேக் சாப்பிட்டுட்டேன். அதனோட மேல இருக்கும் லாலிபாப்ஸ்லோட நீங்க தொடங்கலாம். மீதிய நான் வேற விரும்பல. சரி மேரி, செல்லுங்கள், மணி அடிக்கவும். நீங்கள் அதை பற்றி இப்படி நினைத்தால் சரி. நான் ஒரு அழைப்பு செய்ய முயல்கிறேன். நான் இதுக்கு முன் இப்படி மணி அடிச்சதில்ல. இது ஒருவரை அழைக்க தானே போன்றிருக்குது. வாங்க. இது எனக்கா? இது உண்மையிலேயே இத்தனை அழகான கேக் மற்றும் இது முழுவதும் பெரியதாகவும் எனக்காகவே உள்ளதுமா? சில நேரம் மேலும் பல கேக்குகள் கற்பனை செய்திருக்கிறேன் என்று நம்பவே முடியவில்லை. ஓ வாவ், இனி மணி வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஓ, இப்படிப்பட்ட கேக் என்பதை எப்போதும் பார்க்கவில்லை. ஆம், அவரது கேக் நல்லது. இது என் கேக் மற்றும் இது எனக்காகவே. சூப்பர். ஐயோ, இந்த கிரீடம் எனக்கு வேண்டும். ஆனால் நான் மேரியை ஏமாற்றுறது எப்படின்னு நான் உள்வாங்குறேன். வா, நன்றி பிரிட்னி. நான் ஒரு ராணி என்று நீ நினைக்கிறியா? அற்புதம். ஆம், மிகவும் ராணி. ஓ, இது ஒரு மோசமான யோசனை என நினைக்கிறேன். கிரீடம் என் தலையில் வேகவேல் உருகியது. இது எப்படியும் சுவையாக இருக்கிறது, ஆனால் நான் சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறேன். ஆனால் இது எப்படியோ உருகிவிட்டது எனக்கு தெரியும். நன்றாகவே தான் இருக்கிறது. நான் இப்போதே கேக் சாப்பிட போகிறேன். எவ்வாறு சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. ஓ, அருமை. இதை என் கையால் சாப்பிடுகிறேன். அக்கச்சரமாக இருக்கிறது. ரொம்ப சுவை, ரொம்ப நல்லது. எனக்கு இது மிக பிடிக்கும். நீ என்ன செய்கிற? ஓ, வாங்க. அப்படியானால் இங்கே என்ன இருக்கிறது? ஓஹோ, பீட்சா துண்டுகள். இன்று முழு நாளும் எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. எனக்கு ஒரு இனிப்பு பீட்சா இருக்கிறது. அற்புதம். இந்த பீட்சா எனக்கே. வியப்பூட்டும். ஆஹா, அந்த பாவம் செடிகள் சுண்டியுள்ளன. ஒரு பெரிய பார்ப்பது. நானும் அதை சாப்பிட முடியும். ஓ, அட பாயிண்ட். அதை ஏதோ ஒருவரின் முடி உள்ளவங்கே. சரி, அதை துடைத்து விடுகிறேன். நீர் குழாயை கொண்டு நீ என்ன செய்கிறாய்? என்னை கவிழ்த்து விட்டாய். மன்னிக்கவும், எனது பீட்சா இல்ல. சரி, கவலையே இல்ல. நான் இன்னும் எல்லைகளை சாப்பிடலாம். ஆம், உன்னை பொறாமைப்படவில்லை. நான் எனது பீட்சாவுடன் தொடங்கலாம். இது முழுவதும் இனிப்பு பொருட்களால் செய்யப்பட்டு மாம்பழச்சை மற்றும் மார்ஷ்மெல்லோவுகளால் நிரம்பியுள்ளது. சீனியை நுடலாவால் எண்ணெயிற்ற வழியாக இருக்கின்றது. இதுவும் நான் முயற்சி செய்யலாமா? நீ என்னோட பகிர்ந்து கொள்வாயா? முடியாது. இது எனது. மிகவும் ருசியானது. என்னை சிற்றுண்டிகள் மிகவும் பிடிக்கும். ஓ, அற்புதம். நான் அவளிடம் நழுவி சென்று அவளிடம் இருந்து பீட்சாவை திருடி விடுவேன். அவள் கவனிக்கவும் மாட்டாள். நன்றாக. ஓ, ஆம், அது மிகவும் ருசியாக இருந்தது. எங்கே என் பீட்சா? நீ சின்ன கியாலக்காரன். என்ன செய்த? இனி எல்லாம் சாப்பிட்டாயா? அது நியாயம் அல்ல. இந்த பீட்சா மிகவும் சுவையாக இருந்தது. நான் சுத்தமாக குப்புற தெரியும் அளவுக்கு இருந்தேன். வானேசாருக்கு என்ன அருமை பீஸா. The rate pizza in space for a smart rating. And now you're getting tiny pussy. Pizza Lorenian சங்கிலிகள் ஸ்மயர் அலங்காரங்கள் உள்ளன. வேடிக்கையானது. சரி, என்னுடைய மணி எங்கே? அப்படியில் நான் அணியும் நகைகள்
அனைத்தும் விரைவாக எனக்கு தேவை. ஒரு நொடிக்கு இது இங்கே இருக்கிறது. இதுவும் எளிதாக. என்ன செய்தீர்கள்? ஆயினை எனக்கு கொடு. ஆஹா, கெட்டதில்லை. உண்மையில் நல்லதாக தான் இருக்கிறது. சரி. சஜி பொண்ணுகளே, எனக்கு வயிற்றுக்கையால் காட்டாதீர்கள். எவ்வளவு சிறிய சாதனம் இது. எனக்கு பெருசாக இருக்காது. உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குது? இது என்ன? எனக்கு ஒரு பெரிய இயந்திரம் உள்ளது. சாக்லேட் பந்துகள். எனக்கு ஒரு ஆமாம், 100 சாக்லேட் பார்கள் வரை. அற்புதம். சரி, நான் தொடங்குகிறேன். ஆனால் எனக்கு ஒரு பந்து இருந்ததற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஒன்று என்றுமே 0 இருப்பதை விட சிறந்தது. நாம் அதை பெற வேண்டும். வா, இது ஏன் வேலை செய்யவில்லை? வாங்க, நீ கீழே விழ வேண்டும். சரி, இன்னொரு வழியை பார்க்கலாம். சாக்லேட் கேண்டி என் வாயில போக ஒரு வழியில் இருக்கணும். நான் வரி விருந்து கிடக்கும். ஓ இல்ல, உண்மையிலா நானே உன்னை உடைக்க முடியும். எனக்கு ஆப்பிள் குடி கொடு. எனக்கு ஆப்பிள் குடி கொடு ஈத்தன். ஆமா, இதோ உனக்கு. என்னோட கியூ சூச்ல மீண்டும் செய்யாதே ஈத்தன். ஆமா, என்னோட கியூ சூச்ச திருடாதே. சரி, வாவ். சிண்டி, நீ ஆப்பிள் குடி சாப்பிடும் போது என் விரலை கடித்தாய். காய விட்டது. ஏழை ஈத்தன். எல்லாம் சரி. ஆமாம், எல்லாம் சரியாக உள்ளது. காரணம், இப்போது என் சாக்லேட் பந்துகளை சாப்பிட நான் கிடைக்கிறேன். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு மொத்தம் எத்தனை இருக்கும் என்று நினைக்கிறேன்? 1 2 3 4 5 6 7 8 குத்தோவா. ஆம், என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடித்தேன். இவற்றை இந்த அழகான கண்ணாடியில் வைப்பேயால் மேல் பால் சற்று ஊற்று. இப்போது அனைத்தையும் நன்றாக கலக்க. இப்போது எனக்கு சாக்லேட் பால் கலவை கிடைக்கிறது. மேலே வைத்த நீர்வான சீரிக்காயுடன். நிச்சயமாக புடன் மேலே சிறிதளவு தூவிவிட வேண்டும். அது அழகாக உள்ளது. எப்படி உள்ளது என் சமையல் சான்று? வேகமாக குடிக்கவும். நான் ஏற்கனவே குடித்துக் கொண்டிருக்கிறேன். கஷ்டமாக இருக்கிறது. இப்போது இது நான் வரிசை. வாங்க, என்னிடம் 100 சாக்லேட் பந்துகள் உள்ளன. நான் அவற்றை எப்படி பெறுவது? ஆஹா, எனக்கு ஒரு யோசனை கிடைத்தது. என் பணப்பையில ஒரு நாணயம் இருந்தது. பார்ப்போம். ஆஹா, இது வேலை செய்கிறது. இது எப்படி திரும்புகிறது என்பதை பாருங்கள். இந்த கேண்டியை முயற்சி செய்ய உள்ளேன். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் அனைத்து கேண்டியையும் எடுத்துக்கொள்ள முடியும். நான் என் கையக செலவை வீணாக்கவில்லை. மற்றும் நாங்கள் அனைவரும் இங்கே பாருங்கள் ஆண்டி. ஆனாலும் நானும் அவர்கள் மீது சின்ன மாற்றுவதை நிறுத்த முடியவில்லை. இன்னொன்னு. ஓஹே, அம்மாவிடம் வா. மிகவும் சுவையாக இருக்கிறது. நேராக என் வாய் உள்ளே வையுங்கள். அருமையாக இருக்கிறது. இருங்கள். வா. வா. நான் எடுத்துட்டேன். ருசியானது. இன்னும் அந்த சி ஆச்சு. இதோ பணம். நான் பணம் முடிஞ்சதா இல்லையா? ஐயோ, கவனமாக இரு. நான்சி குஷி தான். அப்போ சாக்லேட் அவளுக்கு அடிச்சுது. எனக்கு சாக்லேட் தரு. எனக்கு இன்னும் வேணும். நான் உன்னை எப்படியாவது வெளியே எடுக்கிறது எப்படி? அது உருண்டு வருகிறது. இல்லை, மூச்சு விட வேண்டாம். யார் செய்தாரோ அதை சாப்பிடுங்கள். இல்லை. ஆம், இல்லை, நீங்கள் தைரியமாக இருப்பதில்லை. இது என்னுடையது முழுவதும். பெண்கள் என்ன அமைதியாக சாப்பிட விடு. ஆஹா, ஏன் எனக்கு ஒன்று மட்டும்? இதன் எங்கு நீ அதிக மதிப்பானவன்? நமக்கு 10 பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்தால் நானும் மகிழ்ச்சி. அது நான்சியின் அளவுடன் ஒப்பிடும்போது சரிவு. ஆமாம், இங்கே எண்ணவே வேண்டாம். எனக்கு 100 பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அவை மிக சுவையாக இருக்கும். என்ன செய்கிறாய் சாண்டி? முதலில் தொடங்கு. எனக்கு ஒரு உருளைக்கிழங்கு சிப் மட்டும்தான் உள்ளது. ஆக நான் என்ன சாப்பிட வேண்டும்? கண்டிப்பாக கேட்சப்புடன்.
உருளைக்கிழங்குகளில் சில கேட்சப்பிற்று இப்போது நான் முயற்சிக்கிறேன். எவ்வளவு சுவையான உணவு! அது அற்புதமாக இருந்தது. சாண்டி இதையாழி கொஞ்சம் கேட்சப் கடனுக்கு வாங்கலாம். நன்றி. என் ஒவ்வொரு உருளைக்கிழங்கிலும் சிறிது கேட்சப் வையுங்கள். இப்போ நாம சாப்பிட்டு ஒவ்வொரு துடியையும் ரசிக்க வேண்டும். ஆமாம், அருமை. எனக்கு அவசியம் இல்ல. இது மிக சுவையாக இருக்குது. சுவையாக உள்ளது. ஈத்தன், உன்னால் விரைவாக வர முடியாது. நாங்கள் காத்திருக்கிறோம். பெண்களே, உணவை களிப்புடன் சாப்பிடுவது மகிழ்ச்சி. பேச்சிலே முடிகிற வரை நீட்டிக்கிறேன். அப்படிதான் கடைசி துண்டு முடிந்தது. அது உண்மையில் கடைசி துண்டா? ஓ இல்ல, அது கடைசி துண்டு இல்ல. ஆனால் நான் உன்னை உணவருந்துவதற்காக காத்திருக்க முடியாது. அதனால் இது முழுவதும் சாப்பிடுங்க. பிரச்சனை இல்ல சாண்டி. நான்சி, இனி உன் முறை. ஆமாம், இப்போ நான் முழுவதும் சாப்பிட போறேன். ஆனா இதை செய்யலாம்னு எனக்கு ஒரு நல்ல திரை தெரியும். எனக்கு எனது பெரிய கண் மெஷின் தேவை. அதுல என் எல்லா பிரெஞ்ச் ஃப்ரைஸையும் ஏற்றுவேன். ஓ, இது நிறைய இருக்கு. இது மிகவும் நல்லது. சரி, ஒவ்வொரு துண்டும் அங்கே. இது மிகவும் சுவையாக உள்ளது. இது மிகவும் நல்லது. சரி, கொஞ்சம் கூடுதலாக, கொஞ்சம் மீதி. இனி கடைசி பகுதியை எறிய வேண்டும். தயார். நான் நீச்சல் குளத்தில் செல்வதில்லை. என்றைக்கும் விரைவாக. ஆமா ஆமா, நான் விரைவாக செய்யுங்கள். நான் விண்வெளிக்கு தயாராக அனுப்ப இருக்கிறேன். தயார். நான் பொத்தானை பழுத்த வேண்டியுள்ளது. சரி, அதை எனக்கு கொடுங்க. எவ்வளவு மெதுவா இருக்கிறாய். மௌனப்போர் பிரஸ்டன். நீங்கள் என்ன செய்து முடித்தீர்கள்? நாங்கள் முடித்து விட்டோம். குண்டினை ஏறினாள். ஆமா, அவ பண்ணா. இது இன்னும் சுவையா இருக்குது. சரி, என்ன ஒரே ஒன்றுதானா? ருசியாக இருக்குது. எத்தனை? கோழி காலின் துண்டு. ஆனால் இது பார்க்க உனக்கு ஆஹா, இறுதியாக அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்து விட்டது. அரசம்மை. ஆனால் இதனிடம் இன்னும் அதிகம் இருக்கு. ஆம், நான் உங்களிடமிருந்து மிக்க குளிர்ச்சி பெறுகிறேன். எனக்கு 100 கோழிகள் உள்ளன. நான் என் வாழ்நாளில் இவ்வளவு அதிகமாக கண்டதில்லை. மேலும் குறைவா. சரி, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இத நீ பாத்தியா? எனக்கே அதிகம். ஆமாம், அவன் பிராக்சல் ஒரு முறை அதிர்ஷ்டசாலி. வா, இந்த கோழிக்காலி ரொம்ப சுவையாக இருக்கும். எனக்கு இதை சாப்பிடணும். சுவையாக இருக்கு. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒரு காலியோட மட்டும் என் பற்கள் தான் குப்பையாவது. ஆமாம், எனக்கு போதை போகவில்லை. ஆனால் நான் சாப்பிட்டேன். ஓ, என்னிடம் பொருட்களை எறிவதை நிறுத்துங்கள். இதை யார் செய்தார்? நான் இல்லை. நான் இல்லை, அது நான் இல்லை. எனக்கு நேரம் இல்லை. யார் செய்தார்கள் என்பதை அறிய என் கோழி குளிர்ந்து கொண்டுள்ளது. இறுதியாக மிக அதிகம் சாப்பிடும் என் தருணம் வந்துவிட்டது. ரொம்ப அருமையாக இருக்குது. ஆமாம், அது பிறக்கின்றது. இப்பயாவது நம்முடைய கோழிக்கால். அதை முயற்சிப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் உற்சாகமாக இருக்கிறேன். ஆமா, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கின்றது. மேல் காவி பூண்டு சேர்க்க வேண்டும். காவி பூண்டுடன் கோழிக்கால்கள். அதுதான் எனக்கு தேவைப்பட்டிருந்தது. அற்புதமான சேர்க்கை. இது மிகவும் சிறந்தது. மிகவும் சாரானது. சுவையாக இருக்கிறது. ஆம், இன்னொன்னு இங்கே. ஆமாம், எத்தனை? கெவின், ஏதன் பார்க்க முடியவில்லை. அவன் சிக்கனை நான் சாப்பிடணும். நீங்க போய் அனைத்தையும் பார்க்கலாம். அவளை நான் பார்க்கல. எனக்கு மிகவும் பசிக்கிறது. சுவையாக இருக்கிறது. சரி, அது கடைசி கோழிக்காலா? ஓ சரி, முடியாது. மிக வேகமாக. எனக்கு புரிகிறது சிண்டி. உன்னிடமிருந்து சொஸ் எடுக்கலாமா? நன்றி. என் கோழி உருண்டைக்கு சொச்சு சேர்ப்போம். எனக்கு நிறைய இருப்பதால இங்கே நிறைய சொச்சு தேவை. ஆம், அவ்வாறே. குளிர், காத்திரு. இது முடிந்தது. சரி, போதும். இப்போது முயற்சிப்போம். இது என்னை கண்டிப்பாக தேவைப்பட்டது. ருசிகரமாக இருக்கிறது. நான் முளகை சிவப்பு சிக்கனை என்றென்றும் சாப்பிட முடியும். ஆஹா, மிகவும் சுவையானது. நீங்கள் ஸ்ட்ராபெரி சிவப்பு நீர் மாத்திரம் வைத்து முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா? என்ன, ஸ்ட்ராபெரி சரப் சேர்க்கலாமா? இது சுவையாக இருக்குமா? சரி, பொறுத்துதற் குறிக்கோள். நிறைய ஸ்ட்ராபெரி சரப் ஊற்றி இப்போது சுவைக்கலாம்.
உண்மையாகவே ருசியாக இருக்கிறது. எனக்கு இது பிடிச்சது. அற்புதமான இணைப்பு. யார் எண்ணினார்? மிகவும் சிறந்தது. நீ மஸ்டர்ட் சுவையாக நான் வாக்குறுதி தருகிறேன். அளவு. ஓ, அடித்து விடுங்கள். கடுகும் சேருங்கள். சாசுகள் அதிகப்படியாக இருக்காது. இன்னும் 4. என்னால் காணாமல் போனது கடுகுதான். அவ்வாறே. ஓ, அப்படியா? என்னை இப்படித்தான் ஏன் பார்க்கிறாய்? நான்சியை உறுதிப்படுத்துங்கள். ஏய், நீ எதையும் பார்க்கவில்லை. ஆம், இது எனக்கு போதுமானது என்று நினைக்கிறேன். இனி அதை சுவைத்து பார்ப்போம். ஓ, எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது. இது அனைத்து சாஸ் கலவைகள் அனைத்தையும் சேர்த்து ஒரு சூப்பர் காம்பினேஷன். அருமை. சிக்கன் இப்போ 100 மடங்கு ருசி. வெப்பமாகி வருகிறது. யாராவது ஹீட்டரை இயக்கினால் வெப்பமாக இருக்கும். பெண்களே, எனக்கு துவாக்கம். எல்லாம் வெடிக்கப் போகிறது. உன்னை காப்பாற்றிக்கொள் சுக்ரன். இப்போது நான் நல்லா உள்ளேன். எங்களின் வீடியோ எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. க்ளோஷின் கீழே என்ன இருக்கிறது கண்டுபிடிப்போம். ஓ, இது ஒரு முள்ளம்பன்றி. எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதை நினைக்கலாம். காத்திரு. ஏதோ தவறு இருக்கிறது. இந்த முள்ளுகள் விசித்திரமாக இருக்கின்றன. இதை முயற்சிப்போம். வாவ், அவை சாக்லேட். மெலிசா பற்றி என்ன? ஓ, எனக்கு ஒரு உண்மையான எறும்பிச்சான் இருக்கிறது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. அவனை மிகவும் நழுவ விரும்புகிறேன். இங்கே வா. ஐயோ, இது வலிக்கிறது. நான் முள்ளம்பன்றியின் முள்ளில் குத்திக் கொண்டேன். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் கையுறைகள் அணிந்து என் முள்ளம்பன்றி மீது கையசைக்கலாம். ஆமாம், அது மிகவும் நல்லது. நீங்கள் மிகவும் இனிமையானவர். உங்கள் முள்ளம்பாண்டிக்கு நான் ஒரு பரிசு கொண்டு வந்துள்ளேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. நன்றி. என் எலுமிச்சை முள்ளம்பன்றியை இங்கே வைக்கலாம். ஓய்வெடு அன்பே. ஒரு கடற்கரை குடை, ஒரு மேசை மற்றும் குளிர்ந்த கண்ணாடிகளை சேர்ப்போம். இப்போது என் முள்ளம்பன்றி ஓய்வெடுக்கிறது. ஓ, என் சாக்லேட் முள்ளம்பன்றி சாப்பிட நேரம் வந்துச்சு. இதை பழிச்சளிப்போம். ருசியா தெரிகிறது. ருசியாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். காத்திரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது. பாத்திரத்தை பிடி. ஏன்? ஓ, நான் கண்டுபிடித்தேன். நாங்கள் முட்டாளை பாத்திரத்தில் வைத்து அடுப்பை ஆன் செய்கிறோம். முட்டாள் விரைவாக உருகிவிட்டது. இப்போது சாக்லேட்டை குவளைகளில் ஊற்று. இந்த அழகான மடுக்களை எச்சரிக்கையுடன் பாருங்கள். அப்படியே மார்ஷ்மெல்லோக்களால் அலங்கரிக்கவும். இப்போது நாம் சூடான சாக்லேட்டை சேர்ந்து குடிப்போம். ஓ, நன்றி ஜேன். நமக்கு. ஓ, காத்திரு ஜான், எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் முள்ளம்பன்றிக்கு கொஞ்சம் ஊற்றுவோம். அவனுக்கு இது பிடிக்கும் என நிச்சயம். இப்போது நாமெல்லாம் சேர்ந்து சூடான சாக்லேட்டை குடிக்கலாம். ருசியானது. வாவ், இது அழகு சாதன பொருட்கள். அருமை. அது அருமையாக இருக்கிறது. ரொம்ப அழகாக இருக்கிறது. என்னிடமும் மேக்கப் உள்ளது. இது மிகவும் குளிர்ச்சியாக தெரிகிறது. எனக்கு உண்மையில் எனது மேக்கப் செய்ய வேண்டும். உதடுகளுடன் தொடங்கலாம். என்ன அழகு. நான் லிப்ஸ்டிக் போடவும் விரும்புகிறேன். குளிர், ஆனால் லிப்ஸ்டிக் மிகவும் இனிப்பு. காத்திரு, இது சாக்லேட். ருசியாக இருக்கிறது. மிகவும் சுவையாக இருக்கிறது. என்கிட்ட சாக்லேட் மேக்கப் உள்ளது. கூல். ஓ, பெரிய விஷயம். மேலும் நான் ஒரு கூல் மேக் ஓவர் செய்ய முடியும். முதலில் நான் கண்ணிழல் போட போகிறேன். பின்னர் கன்னத்தில் பிளஷ். சிறிது ஹைலைட்டர். அருமை. அது அழகாக மாறியது. நான் சரியாக இருந்தேன். ஆனால் எனக்கு சாப்பிடக்கூடிய சாக்லேட் கண்ணாடி இருக்கிறது. இது மிகவும் சிறந்தது. ஓ, என்ன தனியாக விடு ஜென். சரி, பேலட்டை ருசிக்கலாம். உள்ளடக்கம் துபாய் சாக்லேட். வாவ், நிமிஷம், என்ன செய்றாய்? ரொம்ப சுவையா மணக்கிறது. With what perfume young or feels merchon sinta outi austurse but as heels kinadi as campios sarquam picture ear down to raids. Oh, இப்போது என்ன அழகி என்று பாருங்கள். Wow,
ஜேன் உடனே என்ன மீதம் உள்ளது? ஓ, அது சாக்லேட் டீசல் போல தெரிகிறது. ஆஹா, ரொம்ப சுவையா இருக்குது. மெலிசா, உன் முகத்தில் சாக்லேட் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு கழுவி விட முயற்சிக்கிறேன். கொஞ்சம் கூடுதலாக. தயார். ஆப்ஸ், நாப்கின் சாக்லேட்டில் மூடப்பட்டிருப்பதை நான் கவனிக்கவில்லை. என்ன பிரச்சனை? நிமிஷம், நான் பார்ப்பேன். கண்ணாடிய கொடு ஜேன். ஓ இல்ல, என்ன நடந்தது என் முகத்துக்கு? வாவ், இது ஒரு பாதுகாப்பு பெட்டி. குளிர். இது உள்ளே என்ன இருக்கிறது என்ற ஆச்சரியமாக இருக்கிறது. ஜேன், கண்டுபிடிப்போம். பாதுகாப்பு பெட்டியை திறப்போம். இது வேலை செய்யவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி அதை திறப்பது? சரி, நான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். ஓ நிமிடம், எனக்கு ஒரு முடிமுள் இருக்கிறது. அதை பயன்படுத்தி பார்க்கலாம். நிறுத்து ஜேன், இன்னும் அருகே வராது. சரி, என் செஃபை திறக்கலாம். சரி, என்ன பிரச்சனை? ஓ, இது சாக்லேட். அப்போ உள்ள என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நான் இதை உடனே திறக்க முடியும் என்று நம்புறேன். வாவ், உள்ளே இன்னும் சாக்லேட்கள் இருக்கின்றன. பாருங்கள். கோல். ஆனால் நான் இன்னும் பிஸியாக இருக்கிறேன். என் முடி முள் இப்போது வளைந்து விட்டது. சரி, இது ஒரு இதயம். ஆனால் இது பாதுகாப்பை திறக்கவில்லை. காத்திருங்கள், எனக்கு ஒரு குருவி கம்பி இருக்கிறது. சூப்பர். இப்போது நான் நிச்சயமாக அந்த பாதுகாப்பு பெட்டியை திறக்க முடியும். ஏன் இது வேலை செய்யவில்லை? மெலிசா செஃபுடன் மிகவும் பிஸியாக இருக்கும்போது நான் எனது கையில் உள்ள சில மிட்டாய்களை முயற்சிக்கிறேன். முதலில் செஃப்பை உடைப்போம். ஆமாம், இது வேலை செய்தது. இப்போது எனக்கு எல்லா காண்டிகளும் உள்ளன. சூப்பர். நான் சாக்லேட் சாப்பிடலாம் மற்றும் இனிப்புகள் சாப்பிடலாம். அவை மிகவும் சுவையாக உள்ளன. வாங்க. அது நன்றாக வேலை செய்யவில்லை. குரோபார் உடைந்து விட்டது. அப்போ நான் ஒரு தேர்வு மட்டுமே உள்ளது. டைனமைட். விரைவில் ஒரு சிறிய வெடிப்பு இருக்கும். ஓ ஆமா, இறுதியாக. ஏய், என்ன? அது கூட வேலை செய்யவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ ஜேன், அருகே வராதே. காத்திரு. குறியீடு மறுபுறம் இருந்ததா இந்த நேரம் முழுவதும்? முயற்சி செய்கிறேன். ஓ ஆம், இது வேலை செய்தது. உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு ஆட்டை போல தெரிகிறது. யாரிடமிருந்து வந்தது? என்ன, திருடன் எல்லாவற்றையும் திருடி விட்டானா? ஓ இல்லை, எனக்கு எதுவும் இல்லை. மெலிசா, வாருங்கள், இங்கே மிட்டாய் இருக்கிறது. கவலைப்படாதீர்கள், நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன். சூப்பர், நன்றி. ஐயோ, பூண்டு நாற்றம் கொளுத்துகிறது. நான் உண்மையில் இதை சாப்பிட வேண்டுமா? மேலும் எனக்கு சாக்லேட் பூண்டு உள்ளது. கொள், இது ருசியாக இருக்கிறது. சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. ஏய், அருவருப்பு. இதுக்கு மோசமான வாசனையும் உள்ளது. ஓ இல்லை, மூச்சின் பின் வாசனை மிகவும் மோசமானது. நான் உன்னை பார்க்க கூட முடியவில்லை. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் பூண்டு துண்டுகளை கத்தியால் வெட்டப் போகிறேன். அது வேலை செய்தது. சுவையாக இருக்கிறது. இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஓஹோ, இது ஒரு சிறந்த யோசனை. நானும் என் பூண்டு இப்படி தோல் உரிக்க விரும்புகிறேன். இதை முயற்சிப்போம். வாங்க, இப்போ அது வேலை செய்தது. இதை பரிசோதிப்போம். ஓ, இன்னும் அருவருப்பாக இருக்கிறது. ஓ நல்லவ, என் வாயிலிருந்து ஒரு மோசமான வாசனை வருகிறது. ஆம், நீ சரியா சொல்ற. அரே, இந்த பூண்டு பற்களை சாப்பிட இன்னொரு வழியை கண்டுபிடித்தேன். நான் அதை பிரஸில் வச்சு அழுத்துகிறேன். ஆமாம், இப்போது எனக்கு சாக்லேட் ஸ்பெகட்டி உள்ளது. அருமையாக இருக்கிறது. மெலிசா, உனக்கு ஒன்று தேவைதானா? இல்லை, நன்றி. வாங்க, இது சுலபமாக இருக்கலாம். சரி சரி, நீங்க சரியாக இருக்கலாம். வெள்ளை பூண்டு உள்ள வைக்கலாம். நேராக என் வாயில் அழுத்து. ஓ, நன்னாவே தெரியுது. ஆனா இன்னும் அருவருப்பாவே இருக்குது. எனக்கு இன்னும் மோசமாவே இருக்குது. நான் போறேன். ஏய், என்ன வாடை? வாவ், இது ஐபோன்.
புதிதாக வந்த ஐபோன் எவ்வளவு குளிர். இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், எனது பிடித்த டிக்டாக். ரொம்பவே வேடிக்கையாக இருக்கிறது ஜேன். எனக்கு சாக்லேட் ஐபோன் இருக்கிறது. கோல், இதை முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அங்கே என்ன நடக்கிறது? நீங்கள் புகைப்படங்கள் எடுக்கிறீர்களா? ஆம், இது மிகவும் நகைச்சுவையாக உள்ளது. என்ன என்ன? ஆனால் எப்படி? நீ மிகவும் மோசமாக இருந்தாய். இப்போ இந்த கோணத்தில் இது கண்டிப்பாக மோசமாக இருக்கும். ஏன்? என்ன? இது இன்னும் சிறப்பாகவே தெரிகிறது. நான் என்னை படம் எடுத்தால் என்ன ஆகும்? என்ன இது? என்னால் ஏன் வேலை செய்யவில்லை? எப்படி இது சாத்தியம்? சரி, நாமும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கலாம். சீஸ். என்னை இடையூறுபடுத்தாதே. ஏன்? என்ன? நான் இன்னும் மோசமாகவே இருக்கிறேன். ஆனால் ஜேன் அழகாக இருக்கிறாள். எனக்கு இந்த ஐபோன் தேவையில்லை. எனது புகைப்படங்களை பார்க்க விரும்பவில்லை. மற்றும் நான் உங்களுடன் சில சாக்லேட் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவலைப்படாதீர்கள். நன்றி. இது உண்மையில் சிறந்தது.